அன்பு மகள் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் காம்படிஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. காம்படிஷன் பற்றி தெரியாதவங்களுக்கு நான் சின்னதாக சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனல்லையே ஃபயர்லெஸ் குக்கிங் சேலஞ்ச் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கும் அன்பு மகள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நான் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க வீடியோ மேக் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் பேர் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதோட பேட்ச் 4 வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. இவங்க எல்லாருமே யூடியூப்பில் சேனல் வச்சுருக்காங்க. அக்கா, உங்களோட சேலஞ்சை நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எங்களோட சேனல்லையும் நாங்கள் வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கும் நாங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறோம். உங்களோட சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள். எங்களுக்கும் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அந்த 5 பேரோட வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இவங்க எல்லாருமே யூடியூபர்ஸ் அப்படிங்கிறதால எல்லா ரெசிபியை பற்றியும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுக்காக கட் ஷார்ட் பண்ணிட்டேன். எந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களோட சேனல் லிங்க்கில் போய் பாருங்கள். அவங்க வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ரெசிபி பற்றியும் அதோட யூசஸ் பற்றியும் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட சேனலோட நேமும் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கள செக் பண்ணி அவங்களோட சேனலை நீங்கள் விசிட் பண்ணலாம். இந்த 5 பேரில் யாருக்கு அதிகமான லைக் வருதோ அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். ஒவ்வொருத்தவங்களோட வீடியோவிலையும் லெஃப்ட் சைட் கார்னரில் அவங்களோட நேம் இருக்கும், பார்த்துக்கோங்க. அவங்க 5 பேரோட நேமும் கமெண்ட் பாக்ஸில் இருக்கும். எந்த நேம் யாரோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள். யாருக்கு அதிகமான லைக் இருக்கோ அவங்க வின்னராக அனௌன்ஸ் பண்ணுவேன். இப்போ வீடியோ பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இது ஜோவின் பயணம். இன்றைக்கி ஜோவின் பயணத்தில் அன்பு மகள் சேனலுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ண போகிறேன். அவங்க ஃபயர்லெஸ் குக்கிங் அப்படின்னு ஒரு காம்படிஷன் நடத்திட்டு இருக்காங்க. அதில் நானும் கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இன்றைக்கி நான் என்ன ஃபயர்லெஸ் குக்கிங் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நியூ பார்ன் மதர்க்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, ஒரு லேகின்னு கூட சொல்லலாம். இது கருப்பட்டி, பனங்கருப்பட்டி. நான் டைமர் ஆன் பண்ணிக்கிறேன். 2 நிமிஷத்தில் அவங்க முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 நிமிஷம் டைமர் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது பனங்கருப்பட்டி. இந்த கருப்பட்டி கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஒரு 500க்கு மேலே வரும் கிலோ. அதை தான் நுணுக்கி நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சுக்கு மிளகு இந்த 2 எடுத்திருக்கேன். அதை பொடி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அளவு என்னென்னு நான் மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். 100 கிராம் கருப்பட்டிக்கு 10 கிராம் சுக்கும் 10 கிராம் மிளகு எடுத்து பொடி பண்ணி இந்த மாதிரி நல்லா சலித்து நைஸாக எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருள். இந்த 4 பொருளை வச்சு நம்ம எதுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நியூபார்ன் மம்மிஸ்க்கு சாப்பிட்றது. இது எதுக்காக சாப்பிட்றோன்னா, கர்ப்பப்பையில் இருக்க எல்லா கசடும் வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் நான் நியூபார்ன் மதர். இப்போ எனக்கு எங்கள் அம்மா இதை செஞ்சு கொடுத்தாங்க. அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் நான் இதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும். அளவு மெஷர்மெண்ட் நான் சொல்லியிருக்க மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சாப்பிட முடியாது. 10 பல்லு பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட அளவு மட்டும் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா சாப்பிட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா சுக்கு மிளகு எல்லாமே காரமாக இருக்கிறனால நமக்கு சாப்பிட முடியாமல் போயிடலாம். அதனால மெஷர்மெண்ட்டு கரெக்டாக எடுத்துக்கோங்க. இது சாப்பிட முடியாமல் கர்ப்பப்பையில் இருக்க எல்லா கசடும் வெளியில் வந்துடும். இது நியூபார்ன் மதர்ஸ் மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது. மாதவிடாய் பிரச்சனை இருக்க எல்லாரும் சாப்பிட்லாம். இது உள்ளே இருக்க கசடு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். எனக்கு நல்ல எஃபெக்டிவாக இருந்துச்சு. எனக்கு இப்போ 10 டேஸ் ஆச்சு எனக்கு பேபி பிறந்து. நான் இது 3 டேஸ் தொடர்ந்து சாப்பிட்டேன். எனக்கு நல்லாவே எஃபெக்டிவாக நல்ல ரிசல்ட் கிடச்சி. அதனால் இதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுன்னா அன்பு மகள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை நான் தெரிஞ்சுக்குவேன். டைமர் இப்போ எனக்கு முடிஞ்சிருச்சு. இதை ரெடி பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. இருந்தாலும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. முடிஞ்சிச்சு டைமும். இப்போ 2 நிமிஷம் முடிஞ்சிச்சு டைமும். நான் அதுக்கு முன்னாடியே உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வாய்ப்பை கொடுத்த கிரிஜா அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. டூ மினிட்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். 2 மினிட்ஸ் சேலஞ்ச் பண்ண போகிறோம். 2 மினிட்ஸில் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அவள் வச்சு ஒரு ரெசிபி, ஒரு லட்டு மாதிரி செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா டைமர் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் பொட்டுக்கல்லையும் 2 ஏலக்காயும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் இது பண்ணிவிட்டு மிக்ஸி ரன் பண்ணிக்கோங்க.
இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. பவுலில் வந்து நம்ம இதை சேர்க்க போகிறோம். மிக்சியில் வந்து கோர்ஸாக இது பண்ணால் போதும். பொட்டுக்கடலை இதையும் சேர்த்து வச்ச பொட்டுக்கடலையை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் போல் தேங்காய் துருவல், ஒரு 1/2 கப்புக்கு நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக ஊற வச்ச அவுள் எடுத்திருக்கேன், இது சேர்த்துக்க போகிறோம். இது சேர்த்துட்டு மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது ரொம்பவும் நைஸாக அரைக்கணும்ட்டு இல்லை, கோர்ஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்ச கலவையும் சேர்த்துருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து நெய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இது போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இது வந்து நம்ம உருண்டைகளாக செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக வெட்டி வச்ச முந்திரி சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம தேவையான அளவுக்கு லட்டுவாக பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான டேஸ்டியான அவுள் லட்டு ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது போல் திரும்பவும் நான் எல்லாமே செஞ்சுக்க போகிறேன். எல்லாமே லட்டுவாக பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. 2 மினிட்ஸ் சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டைமர் வந்து இதாகிட்டுருக்கு. முடிச்சுட்டேன் என்னோட இதை. அவுல் ஸ்வீட் செய்ய போகிறேன். இதுக்காக இந்த 1 கப் அளவு அவுல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கூடயே கொஞ்சோண்டு 3/4 கப் கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். கொஞ்சம் நெய், டேஸ்ட்டுக்காக முந்திரி திராட்சை. இப்போ இந்த அவுலை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா அலசிக்கலாம். தண்ணி ஊற்றி அலசிக்கிறேன். இப்போ நம்ம ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எடுத்து விட்டு ஊற்றிடு. நல்லா கலக்கி உருண்டை பிடிச்சி வைக்க. நல்லா கலக்கு. ரொம்ப எடுத்தீங்கன்னா கஷ்டம். நம்ம அவுல் ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு. இன்னும் இருக்கிறது உருண்டை பிடி டைம் இருக்குது. எதில் வைக்கிறது உருண்டை பிடிச்சி? வெளியே வை. இதில் ஃபில் பண்ணு. புறத்தி எடுத்து போடு சீக்கிரம். சொல்லு. நம்ம அவுல் ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம டக்குன்னு செஞ்சு முடிக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன ரெசிபி செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டுக்கடலை வச்சு தான் ஒரு சிம்பிள் ரெசிபி. 1 கப்பு பொட்டுக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் சுகர், ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெசிபிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ், ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா, பனானா மில்க் ஷேக் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 1 கப் பால். இதில் வந்து ஒரு பனானா வந்து நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போது 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா டைம் வேறு போயிட்டே இருக்குது. ஸோ பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த டென்ஷனே பாதி. அவ்வளோதாங்க. இப்போது நம்மளுக்கு பனானா மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து கிளாஸில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ரெசிபி செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம் தான். ஆல்ரெடி ஐஸ்கிரீம் இருந்தது, ஸோ அதை வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பொமக்ரானேட் இருக்குது, அது வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பனானா ஒன்று வச்சுருக்கேன், ஸோ அதையும் வந்து நம்ம ஸ்லைஸ் போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஐஸ்கிரீம் போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து ஆப்பிள் இருக்குது, ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஐஸ்கிரீம் அண்ட் பனானா. ஸோ இருக்கிற ஃப்ரூட்ஸ் வச்சு ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. டைமும் வந்து ஓடிட்டே இருக்குது. கரெக்டாக பார்த்திங்கன்னா 158 கிட்டே வந்துட்டோம். ஜஸ்ட் 2 செகண்ட் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மெட்ராஸ் மாம் இன் கத்தார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்ச், குக்கிங் சேலஞ்ச் வீடியோ. இது வந்து கிரிஜா சிஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. 2 மினிட்ஸில் வந்து டைமர் வச்சு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து 1 கப் மில்க் வேணும். அதுக்கப்புறம் இந்த நட்ஸ் எல்லாம் வேணும். இது வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க். எல்லாமே நட்ஸ் போட்டு, நட்ஸ் மில்க்குன்னு சொல்லலாம். டேட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், சுகர் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எல்லா நட்ஸுமே போட்டுட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி நம்ம வந்து கிரைண்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளாஸில் வந்து நான் டேட் சிரப் வந்து அப்படி ஊற்றி ஜஸ்ட் ஒரு டிசைனுக்காக பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மில்கை வந்து, நட்ஸ் மில்கை வந்து நம்ம அந்த கிளாஸில் ஊற்றி நம்ம கொடுக்க வேண்டியது தான், சர்வ் பண்ண வேண்டியது தான். டக்குன்னு ஆகிடும். இதுக்கு வந்து 2 மினிட்ஸ்லாம் வேண்டாம், ஜஸ்ட் 1 மினிட்டே போதும். பாருங்கள், டைம் நமக்கு 1 மினிட் அண்ட் 10 செகண்ட்ஸ் அப்படி தான் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட எனர்ஜி ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு, நட்ஸ் மில்க். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய். 5 ரெசிபியும் பார்த்துருப்பீங்க. எந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க நேம் வந்து கமெண்ட் பாக்ஸில் இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.